அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேதாந்த ரகசியம். அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியங்கிற நூல். இந்த நூல் யார் ஏற்றது என்று கேட்டிங்கன்னா, கடப்பை ஸ்ரீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரர் அவர்கள் ஏற்றியது. இதில் குரு ஒரு சிஷியனுக்கு அளிக்கக்கூடிய உபதேசங்கள், அதை பற்றி ரொம்ப தெளிவாக இறைவனை அடையக்கூடிய மார்க்கம், அதுக்கு ஒரு சிஷியன் எப்படி இறைவனை தேடி அவனுடைய பாதங்களில் சரணடைய முடியும், எப்படி பயணிக்க முடியும், அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள் என்ன, வாழ்க்கையில் நடந்துக்கிடக்கூடிய எல்லா விஷயங்கள் என்ன, சுற்றி நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எதனால் இவ்வளவு குழப்பம், இவ்வளவு கஷ்டம், நமக்கு வாய்த்திருக்க நண்பர்கள் யார், நமக்கு கிடச்சிருக்க மனைவி யார், இந்த தொழில் எப்படி அமைஞ்சது, எல்லாமே போன பிறப்போட தொடர்ச்சி அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக தெளிவாக சொல்கிறாரு. இப்போது அதில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், பார்க்குறோம் பாருங்கள். எனக்கு ஏன் இப்படி ஒரு மனைவி, எனக்கு ஏன் இப்படி ஒரு கணவன், எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு பலரும் பல விதத்துலேயும் ஒன்றில் நிறைவு இருந்தால் ஒன்றில் குறைவு இருக்குது, ஒரு விஷயத்தில் திருப்தி இருந்தால் இன்னொரு விஷயத்தில் திருப்தி இல்லை. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் கணவனுக்கு மனைவி கணவனும் அமைவது போன ஜென்மத்தில் உள்ள ஒரு தொடர்கதைன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள், பார்த்து படிக்கிறேன். என்ன சொல்கிறார் ஐயா, போன ஜென்மத்தில் தனக்கு நேர் விரோதிகளாய் இருந்தவர்களே இந்த ஜென்மத்தில் துஷ்ட மனைவிகளாய் சேர்ந்து சம்சாரம் என்னும் பந்தத்தில் அவனை அகப்படும்படி செய்து அவனுக்கு அநேக விதங்களாக துக்கங்களை உண்டாக்கி அவன் பிராணனை வாட்டி மனம் நோகும்படி பலவித தூசணங்களை தூசித்து அவனை தலையெடுக்க விடாமல் அதோகதியாய் பாழாகும்படி செய்து விடுகின்றனர். குடும்பங்களில் பாரியாலே புருஷனுக்கு யமனாய் இருக்கிறாள். பூர்வ ஜென்மத்தில் அவனுக்கு நேர் விரோதிகளாய் இருந்தவனே அடுத்த ஜென்மத்தில் இவ்வாறாக துஷ்ட மனைவியாய் சேர்ந்து அவனை தலையெடுக்க விடாமல் செய்து அதோகதிக்கு ஆளாக்கி விடுகின்றனர். நல்ல புண்ணிய புருஷர்களுக்கு மாத்திரம் நல்ல மனைவி சேர்வாளை ஒழிய மற்றவர்களுக்கு நல்ல மனைவியோ சேர மாட்டாள். யம பாதையோ ஒரு நாள் அணிவிக்கத்தக்கது. இப்படிப்பட்ட மனைவியின் பாதையோ மரணமடையும் வரையில் அணிவிக்கத்தக்கதாய் இருக்கிறது என்று புஷ்டமாய் தெரிந்து கொண்டு ஜாக்கிரதைப்படுங்கள். ஆதலால் இதை வாசிக்கும் பெண்டுகள் எல்லாம் புருஷன் சொல்லுக்கு அடங்கி அவரது இஷ்டம் போல் நடந்து வருவீர்கள். ஆனால் அதுவே பதிவிரதா தர்மம் என்று சொல்லப்படும். இந்த பதிவிரதா தர்மங்களினால் நீங்கள் மேலான பதவி மறுஜன்மத்தில் தப்பாமல் அடைவீர்கள். இது சத்தியமான வாக்கென்று அறிந்து புருஷனுக்கு அடங்கியிருந்து அவர் சொல்வது போல் எல்லா காரியங்களும் நடத்தி வர வேண்டும். ஸ்ரீ புருஷர்கள் எல்லோரும் சம்சாரம் என்னும் சக்கரத்தில் அகப்பட்டு கொண்டு பாழாகாமல் இருக்கும்படி நூல் விசேஷமாய் குரு உபதேசங்களை சொல்லியிருக்கின்றோம். அந்த குரு உபதேசத்தை அறிந்து சதா காலமும் அதையே ஜபம் செய்து வருவீர்கள். ஆனால் அநேக ஜென்மங்களாய் செய்து வந்த உங்கள் பாவ கர்மங்கள் எல்லாம் பஞ்சு பொதியில் பட்ட நெருப்பு பஞ்சு முட்டை போல்களை எல்லாம் எப்படியெல்லாம் பஸ்வம் செய்து விடுகிறதோ அதுபோல் உங்கள் பாவ கர்மங்களை எல்லாம் பஸ்வம் செய்துவிடும். இதற்கு கைவல்யம் பிரமாணம் என்னவென்றால், பஞ்சினை யூலி தீப்போர் பலசென்ன விதவித வித்தான் சஞ்சிதமெல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீர் ஆக்கும். கிஞ்சிதா காமியந்தான் கிட்டாமல் விட்டு போகும். விஞ்சின பிரார்த்த வினை அணு பவித்து தீரும். ஆதலால் உலகத்திலுள்ள மாய ஜனங்கள் எல்லோரும் ஞானத்தை அடைய வேண்டுமென்று ஆவல் கொண்டிருந்த போதிலும் அவர்களுடைய பூர்வ ஜென்மங்களில் கர்மானது ஞான மார்க்கத்திற்குரிய அரிய நூல்களை வாசிக்க விடாமல் நாவல்கள், வீண் சரித்திரங்கள், அவரவருக்கு தக்க நாடகங்கள், அகட விகடமான யுக்தி கதைகள் முதலியவற்றை வாசிக்க செய்து அவனை அஞ்ஞானம் என்னும் படுகொலியில் வீழ்த்தி மாயை என்னும் சம்சார சக்கரத்தில் அலைந்து கொண்டிருக்க செய்யும். ஆதலால் பூர்வ சுத்த வாசனை இல்லாதவர்கள் இந்த ஜென்மத்தில் நல்லொழுக்கத்துடன் இருந்து பெரியோர்களை அடுத்து அவர்களின் மனம் சந்தோஷிக்கும்படி நடந்து அவர்களிடம் ஞான உபதேசம் பெற்று அதை இடைவிடாமல் அப்பியாசித்து வந்தால் அந்த அப்பியாச முதிர்ச்சியினால் இனி எடுக்கப்போகும் ஜென்மங்களில் எல்லாயிலும் இனி எடுக்கப்போகும் ஜென்மங்களாயினும் மோட்சத்தை அடைவதற்கு முக்கியமானதாக இருக்கும்.
உள்ளபடிக்கே ஞான மார்க்கத்தின் உண்மையை சிறிதேனும் உணர்ந்தவர்கள் மேற்படி நாவல் முதலிய வீண் கதைகளை படித்து நமது வாழ்க்கையை வீணாக்காமல் நாட்களை நல்ல முறையில் இந்த மாதிரி குரு உபதேசங்களை கேட்டு வாழ்க்கையில் ஞான மார்க்கத்தை அடைந்து பிறவி பிணியிலிருந்து விடுபட எல்லாம் வல்ல இறைவனே அந்த குருவையும் பிரார்த்தனை பண்ணி இத்துடன் இந்த விஷயத்தை முடித்து கொள்கிறேன். மேலும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.